உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்பதற்காக குறைந்தபட்சம் இந்த தமிழ் சமூகத்திற்கு இந்த திருக்குறளின் நன்மைகளை, இந்த திருக்குறளின் தேவையை கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தவர் யார் என்ற செய்தியை இந்த உலகிற்கு உறக்க சொல்ல வேண்டும் என்ற முழுமுதல் காரணத்திற்காகவே இந்த ஆவணப்படத்தை வெளியிட வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார். இது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஐயா திருக்குறளார் முனுசாமி அவர்களை பற்றி அவ்வப்போது அண்ணன் தமிழ் சிலம்பரசன் அவர்கள் பேசுவார். கோயங்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்தார், வெற்றி பெறுவதற்கு எப்படியெல்லாம் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் செலவழித்தார் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்லும் பொழுது ஐயா திருக்குறளார் முனுசாமி அவர்கள் மிக சாதாரணமாக பரப்புரையில் ஈடுபட்டு சுமார் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார், கோயங்காவையே தோற்கடித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிதான் முதலாக என்னிடம் அவர் பேசும் பொழுது ஐயா திருக்குறளார் முனுசாமி அவர்களை பற்றி இப்படிதான் தொடங்கினார் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பிறகு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஐயாவினுடைய அந்த சேவை என்பது அவர் ஆற்றிய தமிழுக்காகவும் அதுவும் திருக்குறளுக்காக அவர் ஆற்றிய பணி என்பது மிக மெச்சத்தகுந்தது. அதை யாருமே பேச மாட்டாங்க. குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசுல அவருக்காக அரசாங்கத்திலிருந்து விருது வழங்கப்பட்டது. அவருக்கு கலைமாமணி விருது, 1000 விருதுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவரை நினைவு கூறும் விதமாக ஏதேனும் ஆண்டுக்கு ஒரு நிகழ்வாவது நடத்தி இருக்க வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதன் ஒரு தொடர்ச்சியாக நாம் அதற்கு ஒரு முதற் புள்ளியாக, நாம் அதற்கு தொடக்க புள்ளியாக அமைவோம், நிர்மலா புரொடக்ஷன் சார்பாக ஒரு நிகழ்வை முன்னெடுப்போம் என்று எடுத்த நிகழ்வு தான் இந்த ஆவணப்பட வெளியீடு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக அடுத்ததாக தொழிலதிபர் சண்முகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர் திரு தினகர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். திருக்குறளார் சொன்னதும் நாடு கேட்டதும் என்ற நூலை வெளியிட போகிறோம். ஆவணப்படத்திற்கு முன்பாக அந்த நூல் வெளியீடு நடக்க இருக்கிறது. அந்த நூலின் தலைப்பை பார்க்கும் போது எனக்கு ஒன்று தோன்றியது. திருக்குறளார் சொன்னதும் நான் கேட்டதும் என்று அவர் இதற்கு டைட்டில் வைத்திருந்தால் ஒரு தந்தைக்கு மகனாற்றும் நன்றி என்றுதான் நம்மை பார்த்திருக்கிறோம். ஆனால் திருக்குறளார் சொன்னதும் நாடு கேட்டதும் என்று பொதுப்படையாக சொல்லும் பொழுது திருக்குறளார் முனுசாமி அவர்கள் இந்த நாட்டிற்காக என்ன செய்தார் என்பதை தன் மகன் கோபிநாதன் அவர்கள் நூலை வழங்கிட தொழிலதிபர் சண்முகம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக திரு தினகர் எழுத்தாளர் பெற்றுக்கொள்கிறார். திருக்குறளார் சொன்னதும் நாடு கேட்டதும் நூல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி ஐயா. சிறப்பு செய்யும் நேரம். இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா திருக்குறளார் கோபிநாதன், தொழிலதிபர் சண்முகம், எழுத்தாளர் திரு தினகர் மூவருக்கும் சிறப்பான ஒரு வரவேற்பை தந்திர. அடுத்ததாக திரு விஜய் அவர்கள் எழுத்தாளர் தினகர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்.
கோபிநாதன் அவர்கள் நூலை வழங்கிட தொழிலதிபர் சண்முகம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக திரு தினகர் எழுத்தாளர் பெற்றுக்கொள்கிறார். திருக்குறளார் சொன்னதும் நாடு கேட்டதும் நூல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி ஐயா. சிறப்பு செய்யும் நேரம். இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா குறளார் கோபிநாதன், தொழிலதிபர் சண்முகம், எழுத்தாளர் திரு தினகர் மூவருக்கும் சிறப்பான ஒரு வரவேற்பை தந்திட ஆசை. நான் பேசுகிற பொழுதே மரணம் என்னை கட்டி தள்ளுவது, நான் பேசும்போதே இறந்துடணும், அதுதான் எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். எதிரில் உட்காந்துரும் பொறுத்து பார்த்தான். இப்போ பேச்சை நிறுத்துறியா, உன் ஆசையை நிறைவேற்ற பேச்சாளர் அந்த விதத்துல ரொம்ப அருமையா சொல்றாரு. கொஞ்சமா அதாவது நகைச்சுவை என்ற உணர்வு இல்லைன்னா நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கின்றார். நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை. நல்ல குடியில பிறந்தவனாக இருந்தா அவனுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கணும். மனிதனாக பிறந்தவனுக்கு நிச்சயமா நகைச்சுவை உணர்வு வேண்டாம். தூக்கி போய் என்ன சொல்ல பண்ணான், ஏன்னா இன்னொருத்தங்க. ஆனா திருக்குறள் இவனுடைய கதை. நீ பொய் சொல்லாத, நீ குடிக்காத, நீ நேர்மையாயிரு. ஏன்னா இந்த நம்ம கடைக்கே வரான், இதை போய் நம்ம எங்கடா கேட்கறதுன்னு அப்ப கேட்க மாட்டான். அதற்காக திருக்குறளை விளக்க வேண்டும் என்பதற்காக நகைச்சுவையை கலந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதனாலதான் அவருடைய பேச்சுகள்ல அதிகமான நகைச்சுவை. அதாவது அவர் திருக்குறளை ரொம்ப ஆய்ந்து 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 அது தெளிவுபடுத்த வேண்டும், அது மக்களை போய் சேர வேண்டும் என்று நினைத்தார். நீங்க எப்பொருள் யாராவாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லிக் கொடுங்க. எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். அதை எப்பொருள் யாராவாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றது சாதாரணமா சொல்லிட்டீங்கன்னா அது அவனோட மனசுல பதியாது. அதுக்கு அவர் என்ன ஒரு கதையை சொல்லுவார். ஒருத்தருக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகி 10 வருஷமா அவனுக்கு குழந்தை இல்லை. அவன் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லியிருக்காங்க, திருமணம் அவனோட கவலைப்படாத, திருச்சியில் ஒரு சாமியார் இருக்காரு, அவரை போய் பாரு, அவர் உனக்கு வரம் கொடுப்பார் திருமணம். உடனே இவனுக்கு போய் அந்த சாமியாரை போய் பாரு. அந்த சாமியார் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதப்பா, ஒரு 8 ராமேஸ்வரம் போயிட்டு வா, உனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னார். அதுக்கு அவன் சொன்னான், என் சொந்த ஊரே ராமேஸ்வரம், இப்போ கூட அங்கிருந்தா வரணும். அதனால் எப்பொருள் யாராவாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் இந்த திருக்குறள் தான் பெரியார் எப்போ பார்த்தோம்னா முன்சாமி தயவுசெய்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு. அதனால ஆரம்பத்தில் அவர் பெரியார் கட்சியில் இருந்தார். அப்படிப்பட்ட விளக்கம் ஒரு இதை சொல்லி ஒரு கதையை சொல்லி சொன்னால்தான் எதுவும் பதியும். புரட்சி தலைவரோட என்னுடைய தந்தை ரொம்ப மிக நெருக்கமாக பழகிருந்தார். புரட்சி தலைவர் திருக்குறளார் சென்னையில் எங்கே பேசினாலும் உடனே நான் போய் உட்காந்து கேட்பேன். அதை எனக்கு தகவல் சொல்லிடணும்னு ஸ்டாண்டிங் செஷன் கொடுத்துருக்காரு. எங்கே அவர் பேச்சு இருந்தாலும் உடனே போயிடுவார். தமிழ் இருக்கும் வரை, வள்ளுவம் இருக்கும் வரை ஐயாவின் புகழ் இந்த மண்ணில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்றேன். இந்த மண்ணில் ஒருவேளை தமிழர்களே இல்லாமல் போய்விட்டாலுமே கூட திருக்குறள் உயிர் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா அது உலக பொதுமுறையாக மாறிவிட்டது. ஏதோ ஒரு முறையில் திருக்குறள் வாசிக்கப்பட்டாலும், அது ஆங்கிலத்திலேயோ அல்லது எந்த மொழியில் வாசிக்கப்பட்டாலும் அது தமிழனின் சொத்து என்பது எல்லோருக்கும் அது ஒரு நாள் தெரிய வரும். அன்றைக்கும் ஐயா குறளார் முனுசாமி அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார் என்ற எண்ணத்தை நாம் பதிய வைத்துக் கொண்டு இந்த ஆவணப்படத்தை மிக
எங்களுக்காக ஐயா இது நிமிடம் மேடையில் இருக்கணும். இது போன்ற மிக முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு காரணமாக இருந்தவர், எங்களுக்கு முன்பு இந்த மண்ணில் வாழ்ந்த மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் கூப்பிட்டு விருது கொடுத்தவர், கழகம் என்ற அமைப்பை தொடங்கி எங்களுக்கு முன்பே முன்னோர்களை எப்படி பெருமைப்படுத்தணும்னு நினைத்தவர், மதிப்புக்குரிய திரைப்பட இயக்குனர் அண்ணன் கீரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு செய்திருக்காங்க ஐயா பொருளாதார அவர்கள், இயக்குனர் கீரா இருக்காங்க. மிக சிறந்த ஒரு நாவலை படைத்திருக்கிறார். குமரி நாவல் தமிழனுடைய தொன்மையை உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாவலை படைத்திருக்கிறார். எழுத்தாளர்கள் எல்லோரும் வாங்கி அந்த புத்தகத்தை படிக்கணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. ஏற்புரை அப்படிங்கிறது ஒன்றுமில்லை, கூடிய சீக்கிரமான ஒரு 10 நிமிடம். ஒன்று தெரியுமா, இன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஊடகத்தில் கொடுக்கக்கூடிய போயாங்கா விருதை தமிழ்நாட்டில் பெற்றவர்கள் பல ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த போயாங்காவையே தோற்கடித்த ஒரு ஆளுமை எங்கள் தமிழ் மண்ணில் பிறந்த எங்க ஐயா என்பதை நான் பலமுறை சுட்டி காட்டினேன். எதற்காக சுட்டி காட்டினேன் அப்படின்னா, ஊடகவியலாளர்கள் தடம் மாறும் பொழுது நீங்க வேணா போயாங்கா விருது வாங்கினவனா இருங்க, ஆனா நாங்க முனுசாமி ஐயா வழி வந்த பேர பிள்ளைகள் நாங்க அறத்தோட தான் இருப்போம் அப்படிங்கிறத நான் பலமுறை பதிவு செஞ்சேன். அதை பலமுறை எழுதி இருக்கிறேன். அதனாலதான் தம்பி பண்ணவர்களுக்கு அது தெரியும். ஏன்னா ஏன் அவர் அப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விடயம் இருக்கிறது. இப்பதான் இந்த இயற்கையினுடைய ஒரு கோலத்துல நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஐயாவிற்கு திருக்குறளார் பட்டம் கொடுத்தது கும்பகோணத்துல. இன்னொருத்தங்க ஆனா திருக்குறள் இவனுடைய கதை. நீ பொய் சொல்லாத, நீ குடிக்காத, நீ நேர்மையாயிரு. இந்த நம்ம கதைக்கே வரான், இதை போய் நம்ம எங்கடா கேட்குறதுன்னு அப்போ கேட்க மாட்டான். அதற்காக திருக்குறளை விளக்க வேண்டும் என்பதற்காக நகைச்சுவையை கலந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதனாலதான் அவருடைய பேச்சுகளில் அதிகமான நகைச்சுவை. அதாவது அவர் திருக்குறளை ரொம்ப ஆய்ந்து 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 அது தெளிவுபடுத்த வேண்டும், அது மக்களை போய் சேர வேண்டும் என்று நினைத்தார். நீ எப்பொருள் யாராமாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்வது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். அது எப்பொருள் யாராவாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்றது சாதாரணமாக சொல்லிட்டீங்கன்னா அது அவனோட மனசுல பதியாது. அது அவர் என்ன ஒரு கதையை சொல்லுவார். ஒருத்தருக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகி 10 வருஷமா அவனுக்கு குழந்தை இல்லை. அவன் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லியிருக்காங்க, திருமணம் அவனுக்கு கவலைப்படாத, திருச்சியில் ஒரு சாமியார் இருக்கார், அவரை போய் பாரு, அவர் உனக்கு வரம் கொடுப்பார் திருமணம். உடனே இவனுக்கு போய் அந்த சாமியாரை போய் பாரு. அந்த சாமியார் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதப்பா, ஒரு 8 ராமேஸ்வரம் போயிட்டு வா, உனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னார். அதுக்கு அவன் சொன்னான், என் சொந்த ஊரே ராமேஸ்வரம், இப்போ கூட அங்கிருந்தா வரணும். அதனால் எப்பொருள் யாராவாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதுதான் இந்த திருக்குறள் தான் பெரியார் இப்போ பார்த்தோம்னா முனுசாமி தயவுசெய்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு. அதனால ஆரம்பத்தில் அவர் பெரியார் கட்சியில் இருந்தார். அப்படிப்பட்ட விளக்கம் ஒரு இதை சொல்லி ஒரு கதையை சொல்லி சொன்னால்தான் எதுவும் பதியும். புரட்சி தலைவரோட என்னுடைய தந்தை ரொம்ப மிக நெருக்கமாக பழகிறார். புரட்சி தலைவர் திருக்குறளார் சென்னையில் எங்கே பேசினாலும் உடனே நான் போய் உட்காந்து கேட்பேன். அதை எனக்கு தகவல் சொல்லிடணும்னு ஸ்டாண்டிங் செஷன் கொடுத்துருக்காரு. எங்கே அவர் பேச்சு இருந்தாலும் உடனே போயிடுவார். அடுத்ததாக தொழிலதிபர் சண்முகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.
எழுத்தாளர் திரைக்கதை ஆசிரியர் திரு தினகர் அவர்களை அன்போடு நினைக்கிறேன். திருக்குறளார் சொன்னதும் நாடு கேட்டதும் என்ற நூலை வெளியிட போகிறோம். ஆவணப்படத்திற்கு முன்பாக அந்த நூல் வெளியீடு நடக்க இருக்கிறது. அந்த நூலின் தலைப்பை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோன்றியது. திருக்குறளார் சொன்னதும் நான் கேட்டதும் என்று அவர் இதற்கு டைட்டில் வைத்திருந்தால், ஒரு தந்தைக்கு மகனாற்றும் நன்றி என்றுதான் நம்மை பார்த்திருக்கிறோம். ஆனால் திருக்குறளார் சொன்னதும் நாடு கேட்டதும் என்று பொதுப்படையாக சொல்லும் பொழுது, திருக்குறளார் முனுசாமி அவர்கள் இந்த நாட்டிற்காக என்ன செய்தார் என்பதை தன் மகன் உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்பதற்காக, குறைந்தபட்சம் இந்த தமிழ் சமூகத்திற்கு இந்த திருக்குறளின் நன்மைகளை, இந்த திருக்குறளின் தேவையை கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தவர் யார் என்ற செய்தியை இந்த உலகிற்கு உறக்க சொல்ல வேண்டும் என்ற முழுமுதல் காரணத்திற்காகவே இந்த ஆவணப்படத்தை வெளியிட வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார். இது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஐயா திருக்குறளார் முனுசாமி அவர்களை பற்றி அவ்வப்போது அண்ணன் தமிழ் சிலம்பரசன் அவர்கள் பேசுவார். கோயங்கா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்தார், வெற்றி பெறுவதற்கு எப்படியெல்லாம் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் செலவழித்தார் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்லும் பொழுது ஐயா திருக்குறளார் முனுசாமி அவர்கள் மிக சாதாரணமாக பரப்புரையில் ஈடுபட்டு சுமார் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார், கோயங்காவையே தோற்கடித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிதான் முதலாக என்னிடம் அவர் பேசும் பொழுது ஐயா திருக்குறளார் முனுசாமி அவர்களை பற்றி இப்படிதான் தொடங்கினார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பிறகு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஐயாவினுடைய அந்த சேவை என்பது அவர் ஆற்றிய தமிழுக்காகவும் அதுவும் திருக்குறளுக்காக அவர் ஆற்றிய பணி என்பது மிக மெச்சத்தகுந்தது. அதை யாருமே பேச மாட்டாங்க. குறைந்தபட்சம் தமிழ்நாடு அரசுல அவருக்காக அரசாங்கத்திலிருந்து விருது வழங்கப்பட்டது. அவருக்கு கலைமாமணி விருது, 1000 விருதுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவரை நினைவு கூறும் விதமாக ஏதேனும் ஆண்டுக்கு ஒரு நிகழ்வாவது நடத்தி இருக்க வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதன் ஒரு தொடர்ச்சியாக நாம் அதற்கு ஒரு முதற் புள்ளியாக, நாம் அதற்கு தொடக்க புள்ளியாக அமைவோம், நிர்மலா புரொடக்ஷன் சார்பாக ஒரு நிகழ்வை முன்னெடுப்போம் என்று எடுத்த நிகழ்வு தான் இந்த ஆவணப்பட வெளியீடு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக